டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. எஸ்ஐயா 9வது அதிகாரம் 2-7 வசனங்கள். அதில் மிகச்சிறப்பாக 6-7 வசனம். ஏன் நமக்கு ஒரு குழந்தை பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மையில் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளது. ஆண்மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சியின் பொறுப்பு அவர் தோள்மையில் இருக்கும். ஆட்சி என்பது இறையாட்சியை குறிக்கிறது, என்னுடைய பிரசன்த்தை, ராஜ்யத்தை குறிக்கிறது. அவர் திருப்பெயரோ வியத்தகாத வண்டர்ஃபுல் கவுன்சிலர், மைட்டி காட், an everlasting father and prince of peace. இத்தனை பண்புகளை கொண்டவர் நம் மத்தியிலே வர இருக்கிறார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது, வளர்ச்சிக்கு முடிவு இராது. அவர் தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடு நேர்மையோடு ஆட்சி புரிந்து உறுதிப்படுத்துவார். இதை செய்யும். ஆண்டவரே, ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. நமக்காக கொடுக்கப்பட்ட குழந்தை இந்த வாழ்வை பெற நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, எங்களுக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளது, எங்களுக்காக ஒரு குழந்தை தரப்பட்டுள்ளது. ஆட்சியின் பொறுப்பு, இறையாட்சியின் பொறுப்பு ஒரு தோல்மையில் இருக்கும். நாங்களும் இந்த இறையாட்சியில் பங்கேற்று பண்புகளை ஆசிரியம் பெற்று மகிழ